பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். இந்த ராகு மே மாதம்தான் கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி புத பகவான் அங்கே மீன வீட்டில் தான் இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கார். இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி தான் அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து சுபா பகவான் வக்ரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது கன்னி வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா, இது கும்ப மாதம்னு பேர். இதுக்கு பேர் கும்ப மாதம். கும்ப மாதம்னா மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன் தான். ஒரு 20% 25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள், அதாவது தசபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தசபுத்தி சுமாராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆக இது பொது பலன் தான். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான், என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாயா. இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி. மகரம்னா வாழ்க்கையில் ஒரு நாள் சிகரத்தை தொடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. என்னுடைய அனுபவத்தில் மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கெல்லாம் நிறைய ஜாதகம் பார்த்து பலன் சொல்லியிருக்கேன். அது இந்த ஒரு வருஷமாக பரவாயில்ல, கொஞ்சமாக படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உங்கள் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். சரி, இந்த ஒரு வருஷம் 10 மாதம் 8 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நல்ல விதமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சனி பகவான் இப்போ இங்கே போயிடுவார் மார்ச் 29. அப்போ கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு சனி பகவானை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிடும். ரைட், ஓகே. இந்த மாதம் என்ன சார் பலன் அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம், 10ஆம் இடங்கிறது கர்மம். 9, 10. 9 கூடையவர் யார்? புதன். 10 கூடையவர் யார்? சுக்கிரன். 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்காங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்காங்க. திரும்ப அவங்க 9ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அதான் யோகா பெஸ்ட்டு. அதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 9ஆம் இடம்னா பாக்கியம், 9ஆம் இடம்னா உபதேசம், 9ஆம் இடம்னா நல்ல நேரம், 9ன்னா அப்பா, எல்லா வகையான பாக்கியமும் உண்டு அப்படின்னு சொல்கிற இடம் 9. அந்த 9க்குள்ள கிரகம் புதனும் 10க்குள்ள கிரகம் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்து திரும்ப உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துக்கே யோகம். கேட்காததெல்லாம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள்ல. அடுத்து அங்கே யார் இருக்கா? சூரியன். சூரியன் உங்களுக்கு யார்? அஷ்டமாதிபதின்னு சொல்கிறது. 8க்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு.
சூரியன் யாரு? மகரத்துக்கு அஷ்டமாதிபதி. ஒரு நல்ல கிரகம் அல்ல, சுப கிரகம் அல்ல மகரத்துக்கு. அவருக்கு 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சிட்டாருன்னு என்ன? 3 அவருக்கு உள்ள பவர். உங்களுக்கு எதிரி இல்லைன்னு அர்த்தம் சார். விஷயம் அவ்வளோதான். உங்களுக்கு எதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, 6ஆம் வீட்டு கிரகம் புதனும் 3ல் மறையுது. அப்போ கடன் இல்லை, கடன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வழக்கில் வெற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஜாப் கிடைக்க போகுது, அது கிடைச்சிருக்கும். அதில் லாபம் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை வேலையில் மாற்றம், பாக்கியம் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோதான். அடுத்து மகர ராசிக்கெல்லாம் வாக்கில் இருக்க சனி இங்கே போயிடுவார். அப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற கடனை அடையும். பேசியே வம்புழுத்தது ரொம்ப பேர். தேவையில்லாமல் பேசி வம்புழுத்தா இல்லை மாட்டிக்கிட்டது நீங்கள் தான். ஏன்னா வாக்கில் சனி. ஒரு சிலருக்கு கண்ணுக்கு மருத்துவம், ஒரு சிலருக்கு பல்லுக்கு மருத்துவம், ஒரு சில பெண்களுக்கு கண்ணில் கருப்பு வளையம் விழுந்தது, எல்லாம் இந்த சனி பகவான் தான். ஆக ஏன்னா உங்களுக்கு எதிரியே நீங்கள் தான். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான். உங்களுக்கு எதிரி யாரு? நீங்கள் தான். பேச தெரியாமல் பேசி நிறைய மாட்டிக்கிட்டீங்க. செலவு பண்ண தெரியாமல் செலவு பண்ணி நம்பி ஏமாந்தீங்க. அப்போது வாக்கு கொடுக்க முடியாமல் கொடுத்து தேவையில்லாமல் கொடுத்தா அதில் மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் படிப்படியாக நல்லா வந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை விட சிறப்பு, குரு உங்களை 9ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது குரு பேச்சில் விரிவான விவரம் சொல்லியிருக்கேன். இந்த குரு உங்களுக்கு பார்க்குறது சிறப்பு. அடுத்து குரு 6க்கு போனாலும் அவர் நல்லது தான் பண்ணுவார். அது குரு பயிற்சி வீடியோவில் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்க இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. சுக்கிரன் உச்சம், அது அதை விட சிறப்பு. 9, 10 தர்ம கர்மாதி யோகம் வேலை செய்யுது, நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு 5ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரன் 3ல் உச்சமாக இருக்குது. அப்போது ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சுருப்பீங்க. அது தியாகம்னா என்னன்னு தெரியும். பொருளாதார ரீதியாக இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், அல்லது திருமண விஷயமா இருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருப்பீங்க. ஒரு தியாகம் உள்ள பொண்ணோ மாப்பிள்ளையோ இருந்திருப்பீங்க. அடுத்து இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்போது அதோட யோகம். எப்பெல்லாம் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகுதோ அப்பெல்லாம் இந்த மகரத்துக்கு யோகமே. அப்போ என்ன சார் கிடைக்கும்? நல்ல கல்வி உண்டு, நல்ல செல்வம் உண்டு. 3 அப்படின்னா வெற்றி, கீர்த்தி, புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிற இடம் 3. திரும்ப பாக்கியத்தை பார்க்குது. அப்போ 5, 10 தொழில் ஸ்தானம், அது உச்சம், அது நல்லா இருக்குது. அப்போ கல்வி யோகம் உண்டு, திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா முதல் குழந்தை 5ஆம் இடம், 2வது குழந்தை 7ஆம் இடம், அது ராசியில் இருக்கு, குரு பார்க்குது. 3வது குழந்தைக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குது. ஆக குழந்தை பாக்கியம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு, பதவி உயர்வு உண்டு. பதவி உயர்வு அப்பாவானா பதவி உயர்வு தான், அம்மாவானாலும் பதவி உயர்வு தான், தாத்தாவானாலும் பதவி உயர்வு, மாமானாலும் பதவி உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த மாதங்கள் முழுவதும் பணம் வரும். என்ன வாக்கில் சனி இருக்கிறதுனால ஒரு சிலர் உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்த்துருப்பீங்க, வெளி மாவட்டத்தில் வேலை பார்த்துருப்பீங்க, வெளி மாநிலத்தில் வேலை பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டுக்கே போயிருப்பீங்க. அதனால நீங்கள் எதிர்பார்த்த அளவு பணம் இல்லைனாலும் இனிமே பணம் வந்து கொண்டு இருக்கும். நல்ல வீடு கட்டலாம், நல்ல வண்டி வாகனம் வாங்கிக்கலாம், சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க இந்த மாதம். சூரியன் மறைஞ்சிட்டான்னு நினைக்க வேணாம். அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்பா மகன் உறவும் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிற 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றி. ஏன்னா 5ன்னா பூர்வீகம், 5ன்னா ஆசை வெறுப்பு, அதெல்லாம் சொல்லிட்டேன். 5ல் குருவுக்கு 5 நாளும் கிடைக்காது. மகர ராசிக்கு மாற்றி ஒரு எழுச்சி மாதம். நீங்கள் மகர ராசிக்காரங்க 12, 13ஆம் தேதிகளில் சந்திராசனம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. ஏழரை மறந்துடுங்க. கொடுக்கல் வாங்கல கவனம், வண்டி வாகனங்களில் கவனம், பேசுவதில் கவனம். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இஎன்டி ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. காது, கழுத்து, மூக்கு, தொண்டை பிரச்சனை வரும். இல்லைன்னா பல்லுக்கோ கண்ணுக்கோ வரும். அது ஒரு சிறிய மருத்துவ செலவு வரும். அதில் கவனம். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.